துதியணுமே. லேலுயா ஸ்தோத்திரம், லேலுயா ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆண்டவர் துதிப்போம். ஆண்டவரையும் துதிக்கிறோம், இயேசுவையும் துதிக்கிறோம், தாவையும் துதிக்கிறோம். லேலுயா ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். எந்த காரியத்தை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கென்று தேவனுடைய ஜனங்கள் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். எந்த காரியத்தை செய்தாலும் எல்லா காரியத்திலும் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிற அனுபவத்தோடு தேவனுடைய மகிமைக்கென்று யாவையும் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அது சாப்பாடானாலும் சரி, அல்லது புசிப்பானாலும் சரி, அல்லது குடிப்பானாலும் சரி, அல்லது தண்ணீரோ ஏதாவது குடிக்கிறதானாலும் சரி, மற்ற எந்த காரியமானாலும் சரி, எல்லாவற்றிலும் தேவனுடைய மகிமை விளங்கத்ததாக தேவனுடைய மகிமைக்கென்று யாவரும் கிரியை நடப்பிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். நாம் செய்கிற கிரியைகள் யாவும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யப்பட வேண்டும். தேவனே மகிமையாக இருக்க வேண்டும். நமக்கு அது மகிமையை தருகிறதாக இருக்க வேண்டும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையை தருகிறதாக இருக்க வேண்டும். நாம் செய்கிற எந்த காரியமானாலும் அது நமக்கும் மகிமையை உண்டாகிறதாக இருக்க வேண்டும். லச்சை அல்லது மகிமை குறைவை அல்லது நாணக்கேடை உண்டாகிற அனுபவத்தோடு ஒருவரும் கிரியை செய்யக்கூடாது. தேவனுடைய நாமத்துக்கோ தங்களுக்கோ மகிமை குலைச்சலை அல்லது லச்சையை அல்லது நாணக்கேடான நிலைமையை ஒருவரும் வருவிக்க கூடாது. கர்த்தருடைய நாமத்தையும் அறிவிக்க கூடாது, தங்களும் அறிய கூடாது. நம் மூலம் தேவன் மகிமைப்பட வேண்டும். தேவனுடைய திருநாமம் மகிமைப்பட வேண்டும். தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்பட வேண்டும். தேவனுடைய வல்லமையான நாமம் மகிமைப்பட வேண்டும். தேவனுடைய மகத்துவமான நாமம் மகிமைப்பட வேண்டும். தேவனுடைய பரிசுத்த நாமம், தூய்மையான நாமம், மாசில்லாத நாமம் எப்பொழுதும் மகிமைப்படத்தக்கதாக நாம் கிரியை செய்ய வேண்டும். ஆண்டவர் மனுமக்களை எவ்வளவுமாக சிருஷ்டித்தார் என்பதாக பார்க்கும்போது 8ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் சொல்கிறது, மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டினார். மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டினார். மகிமை நிறைந்தவர்களாக சிருஷ்டித்தார், கனத்துக்குரியவர்களாக சிருஷ்டித்தார், உயர்வுக்குரியவர்களாக சிருஷ்டித்தார், உயர்ந்தவர்களாக சிருஷ்டித்தார், மேன்மையானவர்களாக சிருஷ்டித்தார், மகிமை மேன்மையுடையவர்களாக சிருஷ்டித்தார், கனத்துக்குரியவர்களாக, மேன்மைக்குரியவர்களாக, உயர்வுக்குரியவர்களாக, யாரும் மதிக்கத்தக்கதான நிலைமையுடையவர்களாக, மேன்மையான நிலைமையுடையவர்களாக காணப்படும்படியாக மனுமக்கள் சிருஷ்டிக்கப்பட்டார்கள். வாசிங்கள். மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி சிருஷ்டிக்கப்பட்டான் மனுஷன். மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி சிருஷ்டிக்கப்பட்டால் மனுஷி. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆண்டவர் மனுமக்கள் எப்படி அவருடைய மகிமையினால் கனத்தினால் சிருஷ்டித்தார். ஏற்காக அவருடைய மகிமைக்கென்று இந்த ஜனங்கள் மூலமாக அவருக்கு மகிமை உண்டாக வேண்டும், அவருக்கு கன உண்டாக வேண்டும், அவருக்கு உயர் உண்டாக வேண்டும், அவருடைய நாமத்துக்கு மேன்மை உண்டாக வேண்டும், உயர் உண்டாக வேண்டும், மேன்மை உண்டாக வேண்டும், மதிப்பு உண்டாக வேண்டும். லேலுயா ஸ்தோத்திரம், லேலுயா ஸ்தோத்திரம். மனுமக்களை ஏன் அப்படி மகிமையா படைத்தார்? கனவுடையவளா படைத்தார், விசேஷமானவளா படைத்தார். ஏன்? அவரு மகிமை உண்டாகும்படியாக, ஆண்டவர் மகிமை உண்டாகும்படியாக, இவள் மூலமாக அவருக்கு மகிமை உண்டாக வேண்டும், அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக வேண்டும், அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக வேண்டும், அவரை நீதிர நாமத்துக்கு மகிமை உண்டாக வேண்டும்.
அவருடைய மகா மகிமையான பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை மேன்மை உண்டாக வேண்டும், கனம் உண்டாக வேண்டும், அதற்கென்று சிருஷ்டித்தார். இப்படி விதமாக உருவாகி படைத்த ஜனங்கள் கெட்டு போனார்கள், பாவிகளாய் போனார்கள். அதில் ஒரு கூட்டம் பேர் என்ன, ரட்சிக்கப்பட்டார்கள், பாவத்தில் விடுவிக்கப்பட்டார்கள், தேவனுடைய மகிமையை மீண்டும் பெற்றார்கள், தேவனுடைய மகிமையானவர்களாக மாறினார்கள். அவர்கள் இந்த மகிமையை இழந்து போகும்போது தேவனுக்கு எவ்வளவு மகிமை குறைச்சல் உண்டாகிறது. ஆண்டவர் மொத்தமாகவே மணமக்களை அவருடைய மகிமைக்கென்று படைத்தார், உருவாக்கினார், படைத்தார், சிருஷ்டித்தார். அவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும், அவர் மகிமைப்பட வேண்டும், அவருடைய ஜனங்கள் மேல் அவர் மகிமைப்படுகிறவராக இருக்க வேண்டும். இந்த ஜனங்கள் மூலமாக அவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். அதற்கென்று படைத்தார், சிருஷ்டித்தார். இப்படி நிலைமை என்ன, நேர்மாறான நிலைமை. ஜனங்கள் மூலமாக என்ன, அவருடைய நாமத்துக்கு மகிமை குலைச்சல். அவர் நம்முடைய கரத்தினால் உருவாக்கி சிருஷ்டித்து உருவாக்கி படைத்த, அவருடைய கரத்தினால் உருவாக்கினார், படைத்தார், அவருடைய கரத்தினால் ஜென்மித்தார், அவருடைய கரத்தினால் உண்டு பண்ணினார். அப்படி படைத்தார் ஜனங்கள் மூலமாக. எப்பொழுது என்ன, ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை குலைச்சல். அது யார் மூலமாக, பாவத்தில் விடுவிக்கப்பட்டோம், ரட்சிக்கப்பட்டோம், நாங்களே ரட்சிக்கப்பட்டோம், நாங்கள் ஆவிக்குரியவர்கள், நாங்களும் கர்த்தருடைய சபையார், நாங்களும் மோட்சத்திலே குதிப்போம் என்று சொல்லுகிற ஜனங்கள் மூலமாக அதிகமான மகிமை குலைச்சல், அதிகமான மகிமை குலைச்சல் உண்டாகிறது. இவர்கள் வீணாய் போனவர்கள், உதவாமல் போனவர்கள், உபயோகமற்று போனவர்கள், பிரயோஜனமற்று போனவர்கள், அசுத்தமாய் போனவர்கள், ஆகாதவர்களாய் போனவர்கள், அவலட்சணம் அடைந்து போனவர்கள், கெட்டு போனவர்கள், வீணாய் போன நிலைமையோடு காணப்படுகிறார்கள். வீண். லட்சியப்பட்ட என்று சொன்னது வீண், ஞானஸ்நானம் பெற்றோம் என்று சொன்னது வீண், நாங்கள் ஜனங்கள் என்று சொல்லிக் கொள்வதெல்லாம் வீண், நாங்கள் ஆவிக்கிறோம் என்று சொல்லிக் கொள்வது வீண், மோட்சம் போவோம் என்று சொல்லிக் கொள்வதெல்லாம் வீண், பிரயோஜனம் இல்லாதது, பிரயோஜனம் இல்லை. நாங்கள் மோட்சம் போவோம் என்று சொல்லிக் கொள்வதில் பிரயோஜனம் இல்லை, ஆவிகள் என்று சொல்லிக் கொள்வதில் பிரயோஜனம் இல்லை, நாங்கள் விசுவாசிகள் சொல்லிக் கொள்வதில் பிரயோஜனம் இல்லை, நாங்கள் கர்த்தருடைய சபையாரை சொல்லிக் கொள்வதில் எந்த விதமான பிரயோஜனம் இல்லை. பிரயோஜனமற்று போனார்கள், உபயோகமற்று போனார்கள், வீணாய் போனார்கள். தேவனால் வருதான தெய்வீக மகிமையை, தேவனுடைய வாக்கியங்களை விரும்புறதில்லை. ஒழிந்து போகிற, அழிந்து போகிற மனுஷனுடைய மகிமையை விரும்புகிறார்கள், பிரயோஜனம் இல்லாதது. யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 43வது என்ன வாசிக்கிறோம்? யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷனால் வருகிற மகிமை அதிகமாக விரும்பினார்கள். அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமையை அதிகமாக விரும்பினார்கள். அதிகமாக விருப்பம் என்ன, மனுஷரால் வருகிறதான மகிமை. தேவனால் வருகிற மகிமைகளுக்கு அதில் ஒன்றுமில்லை. நாம் எப்படி பாவிகளா இருந்தோம், ரட்சிக்கப்படாமல் காணப்பட்டோம், எவ்வளவு தேவ மகிமையற்று வேறு அபலட்சணமாக காணப்பட்டோம். ஆண்டவர் ரட்சித்து இந்த தேவ மகிமை தந்து பாக்கிய தந்தாரு. அதெல்லாம் மறந்து மனுஷரால் வருகிற மகிமையை நாடுகிறார்கள். வாசிங்கள். அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும், அவர்கள் தேவனால் வருகிறதான மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமை அதிகமாக விரும்பினார்கள். அதிகமான விருப்பம் அதன் மேல் என்ன, மனுஷரால் வருவதான மகிமை, மனுஷரால் வருவதான மகிமை, மனுஷர்கள் மதிக்க வேண்டும். மனுஷரால் வருவதான மதிப்பு போயிடக்கூடாது. மனுஷரால் வருவதான மகிமை, அந்த மதிப்பு, அந்த உயர்வு போகக்கூடாது. தேவனால் வருவதான மகிமை, உயர்வு, கனம் இதெல்லாம் போனாலும் ஒன்றுமில்லை. தேவனால் வருவதான மகிமை, கனம், உயர்வு, மகத்துவம் இதெல்லாம் போனாலும் ஒன்றுமில்லை. மனுஷரால் வருவதான மகிமை போய்விடக்கூடாது என்று எண்ணுகிறார்கள். ஆகவே மனுஷர் பிரியமான நடக்கிறார்கள், மனுஷரை பிரியமான செய்கிறார்கள். தேவன பிரியமான நடக்க இல்லை, தேவன பிரியமான செய்கை இல்லை, தேவன பிரியமான சிந்தனை இல்லை, தேவன பிரியமான எண்ணம் இல்லை, தேவனை பிரியப்படுத்த வாஞ்சை இல்லை, தேவனை பிரியப்படுத்த தாகம் இல்லை. மனுஷனை பிரியப்படுத்த வாஞ்சையும் தாகமும் உற்சாகமும் எல்லாம். மனுஷனை பிரியப்படுத்த என்ன செய்ய வேண்டும் எல்லாம் செய்வார்கள். மனுஷனை பிரியப்படுத்தும்படியாக என்னென்ன செய்ய வேண்டும் எல்லாம் செய்வார்கள்.
சாப்பிடக்கூடாது சாப்பிடுவார்கள். எப்படி சாப்பிடக்கூடாது? சில வற்புறுத்துவார்கள், இதை சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுவார். சாப்பிடக்கூடாதா இருக்கும். அது ஒருவேளை பிசாசு படைத்ததாக இருக்கும், அல்லது வேற ஏதாவது பண்டிகைக்குரியதாக இருக்கும். பல பண்டிகைகள் இருக்கிறது, அதை சாப்பிடுவார்கள். அது குடிக்கக்கூடாதாக இருக்கும், அதை குடிப்பார்கள். செய்யக்கூடாது இருக்க எல்லாம் செய்வார்கள். மனுஷர்களை மதிக்க வேண்டும், மனுஷாரோட மதிப்புகளை போகக்கூடாது. ஆகவே மனுஷரை பிரியப்படுத்தி என்ன செய்ய வேண்டும் எல்லாம் செய்வார்கள். போகக்கூடாத இடத்துக்கெல்லாம் போவார்கள், சாப்பிடக்கூடாது எல்லாம் சாப்பிடுவார்கள். அதில் கொண்டு கொடுத்தாலும் சாப்பிடுவார்கள், கொண்டு கொடுத்தாலும் சாப்பிடுவார்கள், கொண்டு கொடுத்தாலும் குடிப்பார்கள். எப்படி? பாயசத்தை குடிப்பார்கள், பிரதமனை குடிப்பார்கள், வேறு பல காரியங்கள் எல்லாம் குடிப்பார்கள். ரசமும் குடிப்பார்கள், மோரும் குடிப்பார்கள், எல்லாம் குடிப்பார்கள். எல்லாம் பிரியாணி மற்றும் எல்லாம் சாப்பிடுவார்கள். சாப்பிடக்கூடாதாக இருக்கும், சாப்பிடக்கூடாதாக இருக்கும். அது உதவாதாக இருக்கும். ஆண்டவர் மகிமை குலைச்சலை உண்டாக்குறதாக இருக்கும். அதான் தின்னுவார்கள், அதான் குடிப்பார்கள். ஆண்டவர் நாமத்து மகிமை குலைச்சலா உடுப்பார்கள். உடனடியெல்லாம் மகிமை குலைச்சலா இருக்கும். ஆண்டவருடைய மகிமையை அசட்ட பண்ணுகிறார்கள், ஆத்துமாக்களை இடற பண்ணுகிறார்கள். இதெல்லாம் இவர்கள் நினைப்பார்கள் சர்வசாதாரண காரியம் என்று நினைப்பார்கள். இதெல்லாம் சாதாரண காரியம் என்றுவார்கள். என்னதை சாப்பிட்டுட்டேன், ஓணத்துக்குள்ளது தானே சாப்பிட்டேன், அதுல என்ன? மண்டக்காட்டு உள்ளது தானே சாப்பிட்டேன், அதுல என்ன? ஆத்மா தீரும். இவர்களுக்கு ஆத்மா மாத்திரம் தின்ன, மற்றவர்கள் இடர்வார்கள். இதெல்லாம் தின்னானவை, இதெல்லாம் தின்னால அந்த கரும்பெல்லாம் வாங்கி கட்டுவதும் எல்லாம் என்னெல்லாமோ செய்வார்கள். ஆண்டவர் பிரியமில்லாத தீற்றி, ஆண்டவர் பிரியமில்லாத சாப்பாடு, ஆண்டவர் பிரியமில்லாத உடனடைகள், ஆண்டவர் பிரியமில்லாத ஆண்டவர் மகிமை குலைச்சலை உண்டாக்குறதான புசிப்பு குடிப்புகள், கிரியைகள், செய்கைகள், உடனடைகள் எல்லாம் ஆண்டவர் மகிமை இராது. ஆண்டோட மகிமை அவளை விட்டு எடுபட்டு போகும். ஆண்டோட மகிமை இவளுமே தங்குறதில்லை, தங்கி இருக்க இடமில்லை. ஆண்டவரோட மகிமை அப்படி அகன்று போகும், அப்படி எடுத்து விடுவார். ஆவிக்குரியவர்கள் எந்த காரியத்திலும் தேவனை மகிமை உண்டாக தக்கதாக மற்றவர்கள் எந்த விதமான இடரிலும் வருவிக்காமல் காணப்பட வேண்டிய அவசியம். ஆனால் இவளை பார்க்கும்போது எல்லா இடரலா இருக்கும். எதை பார்த்தாலும் இடரல், வேஷத்தை பார்த்தாலும் இடரல், உடையை பார்த்தாலும் இடரல், நடையை பார்த்தாலும் இடரல், நிற்பதை பார்த்தாலும் இடரல், பார்ப்பதை பார்த்தாலும் இடரல், வேலை செய்ய பார்த்தாலும் இடரல், கேள்வியை பார்த்தாலும் இடரல், எல்லாம் இடரல், செய்ய எல்லாம் இடரல். இதன் மூலம் என்ன? அட நாமத்துக்கு மகிமை குலைச்சல் உண்டாகிறது. தங்களது ஆசீர்வாதங்களை எல்லாம் எடுத்து போடுது. அவருடைய மகிமைக்கு மகிமை குலைச்சல் உண்டாக்கும் போது பயங்கர தண்டனை உண்டாகும். தேவனுடைய மகிமைக்கு மகிமை குலைச்சல் உண்டாக்கும் போது பயங்கரமான தண்டனை உண்டாகும். ஒரு முறை ஏரோது ராஜா ராஜவஸ்திரம் தரித்து பெரிய பிரசங்கம் பண்ணினான். பெரிய பிரசங்கம், ராஜவஸ்திரம் தரித்து பெரிய பிரசங்கம். தேவனை மகிமை செலுத்தாமல் பிரசங்கம். தேவனை மகிமை உண்டாக பிரசங்கவில்லை, தேவனை மகிமை செலுத்தவில்லை. என்ன ஆனான்? புழுத்து செத்தான். பிறகு தேவகம் உண்டாய் கர்த்தருடைய தூதன் அடித்தான், செத்தான். அப்போஸ்தலர் நடபடிகள் 18ஆம் அதிகாரம் 21 வாசியம் நிலப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மகிமை குலைச்சல் உண்டாகும் போது தண்டிக்கப்பட்டு புழுத்து சாகலாம், தண்டிக்கப்பட்டு புழுத்து சாகலாம். அப்படி செத்தவர்கள் ஒரு சரித்திரம் அதில் இருக்கிறது. வாசியங்கள். குறித்த நாளிலே ஏதாவது ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு, குறிப்பிட்டதான ஒரு திட்டம் பண்ணதான ஒரு நாளிலே ஏரோது ராஜா ராஜவஸ்திரம் தரித்து, ராஜாவுடைய அந்த பயங்கரமான விலையேறப்பட்ட வஸ்திரம் எல்லாம் தரித்து சிங்காசனத்தின் மேல உட்கார்ந்து, சிங்காசனத்திற்கு மேல உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். பயங்கர பிரசங்கம் பண்ணினான். ராஜ வஸ்திரம் தரித்து ராஜா சிங்காசனத்தில் உட்கார்ந்து பெரிய பிரசங்கம், பெரிய பிரசங்கம். ராஜா ராஜ வஸ்திரம் தரித்து சிங்காசன மேல உட்கார்ந்து பெரிய பிரசங்கம். அங்க பெரிய பிரசங்கம்.
அப்பொழுது ஜனங்கள் இது மனுஷ சத்தமல்ல. அப்படி அவங்களுக்கு தோணி போனது. இப்படி நாடுல பல பிரசங்கத்தை பிரமிப்பா சொல்லுவார்கள், பல பிரசங்கத்தை பல பிரமிப்பா சொல்லுவார்கள். அப்படி ஜனங்கள் எப்படி தோன்றது, இது மனுஷ சத்தம் ஒன்றும் இல்ல, இது தேவ சத்தம், தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார். ஜனங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அவளுக்கு நிலமோ நஷ்டமோ தெரியாது, இவன் யாருன்னு தெரியாது, இவன் பிரசங்க யோக்கியதை உள்ளனான்னு தெரியாது, இவன் பீடத்தில் யாரோ அல்லது அதுக்கு சிங்காசனத்தில் உட்கார்ந்து இல்லை பிரசங்கம் பண்ணவோ இவன் யோக்கியதை உள்ளவனான்று அவளுக்கு தெரியாது. சத்தம் பயங்கரமா இருந்தது, பயங்கர பிரசங்கம், பம்பிச்ச பிரசங்கம். அது என்ன இதுவரை கேட்டுறா, பயங்கர பிரசங்கம், கடைசி பிரசங்கம் முடிவு, பெரிய பிரசங்கம், ராஜ கம்பீரத்தோடு தேவயமற்று தேவனை மகிமை செலுத்தாமல் பெரிய பிரசங்கம். சத்தம் எப்படி, ஜனங்கள் எப்படி சொன்னார்கள், இது மனுஷன் சத்தம் ஒன்று இல்லை, இது மனுஷனுக்கு ஒரு சத்தம் உண்டு, அது குறிப்பிட்ட அளவு தான் கேட்கும். ஒரு நாம் பேசுகிறோம், நம்மளுடைய சத்தம் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் கேட்கும், சிலர் கொஞ்சம் குறைந்த அளவில் கேட்கும், சிலர் கொஞ்சம் கூடின அளவில் கேட்கும், அவ்வளவுதான். இது பயங்கர சத்தம், இதுவரை கேட்டா சத்தம். ஜனங்களை பயங்கர பிரமிப்புட்டார். ஏன் திடீரென பிரசங்கம் அல்ல, எல்லாரும் அறிவித்து குறிப்பிட்ட நாள்ல எப்படி இன்னாரு பிரசங்கம் பண்ணுவார், ராஜா பெரிய பிரசங்கம் பண்ணுவாரு, நீங்க எல்லாரும் வந்தோட பிரசங்கத்தை கேட்க வேண்டும் என்று சொன்னதுனால பெரிய கூட்டம் கேட்ட ஜனங்களுக்கு எல்லாம் இது எப்படிப்பட்ட பிரசங்கம், இது எவ்விடத்துல உள்ள, இது இதுவரை கேட்டா பிரசங்கம் அல்லவா, அதே பிரசங்கம், ஆண்டவரை மையப்படுத்தா பிரசங்கம், தேவமற்ற பிரசங்கம், தேவ கோபத்துக்கு ஏற்ற பிரசங்கம், தேவட தண்டனைக்கு ஏற்ற பிரசங்கம், தேவட குப்புக்கிற கோபம் மூட்டெழுந்து அவன் புழுத்து சாவர் கேட்ட பிரசங்கம் என்று ஜனங்களுக்கு தெரியாது. பயங்கர பிரசங்கம், அடித்து முளைக்கு பயங்கர பிரசங்கம். ஜனங்கள் சொல்லுகிறார்கள், இது மனுஷ சத்தம் அல்ல, தெய்வத்தை சத்தமாக என்று. தேவ சத்தம் முழங்குகிறது, மனுஷ சத்தம் அல்ல, தேவ சத்தம் என்று ஆர்ப்பரிப்பு, பெரிய ஆர்ப்பரிப்பு, அங்க ஆனந்தம். தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால், அவன் ராஜா பிரசங்க எல்லாம் சரிதான், தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். உடனே கர்த்தருடைய தூதன் அங்க அந்த அவன் இருந்த இடத்துல ஆட்டி போட்டு கொடுத்தான். வச்சுக்கவலேன்னு ஒற்ற அடி. ஆண்டவர் மகிமை செலுத்தாத பிரசங்கம், ஆண்டவர் மகிமை இல்லாத பிரசங்கம், ஆண்டவர் பற்றி எண்ணம் இல்லாத பிரசங்கம், அதிக பிரசங்கம், தேவயமற்ற பிரசங்கம், மனம் போல உள்ள பிரசங்கம். ஜனங்களுக்கு எப்படி பிரமிப்பு, ஜனங்களுக்கு 4 என்னன்னு தெரியாது, நார்வை மணக்கம் தெரியாது, நாற்றம் என்ன மனம் என்ன ஜனங்களுக்கு தெரியாது, சத்தத்தில் பிரமிப்பு. இப்பொழுது நாட்டில் எப்படி ஓடிக்கொண்டிருக்கிற அநேகர் உண்டு, அங்க ஓடுவார்கள், பெரிய சத்தம், பெரிய பிரசங்கம், பெரிய ஆளு கூட்டம், பெரிய ஜனக்கூட்டம், பெரிய இதன்று நலம் தெரியாது, நஷ்டம் தெரியாது, நன்மை தெரியாது, தீமை தெரியாது, ரட்சிப்பு ஏற்ற சுவிசேஷம் தானா தெரியாது, ஆவிக்குரிய அனுபவங்களை பெற்றுக்கொள்ள ஏற்றதானா தெரியாது, பல்லவராஜ்யம் போக ஏற்றதானா தெரியாது, ஒன்றும் தெரியாது, ஓடுவார்கள். அவளை ஒன்றும் பண்ண முடியாது, ஓடிக்கொண்டே இருப்பார். இவன் தேவை இல்லாம ஆண்டவர் மகிமை செலுத்தாமல் பெரிய பிரசங்கம், ராஜ வஸ்திரம் தீந்தாண்ணோட பெரிய பிரசங்கம். மனுஷர்களுக்கு என்ன தோண்டி போனது, இது மனுஷ சத்தம் அல்ல, தேவ சத்தம், தெய்வத்துக்கு சத்தமாக நான் கேட்கின்றேன். அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினாலே உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அவன் புழு செத்தான், இறந்தான், புழுத்து செத்தான். புழுத்து அடிச்சா புழுத்தான் பாரு, அவ்வளவுதான், அடியோட புழுத்த அங்க செத்தான். அடுத்தது தெய்வத்துக்கு மகிமை செலுத்தாம இருந்தா புழுத்து சாவட்டே இருக்கு. ஞாபகத்தில் வச்சுக்கணும், இது சும்மா ஒன்றும் இல்லை. தெய்வத்துக்கு மகிமையா ஜீவித்தா நல்லா இருக்கும், தேவனை பயந்து ஜீவித்தா நலமா இருக்கும், தேவனுடைய கற்பனையில கை கொண்டு ஜீவித்தா நலமா இருக்கும், தேவனை பயந்து அவருடைய கற்பனையில கை கொண்டு அவருடைய நடந்தா நலமா இருக்கும், இல்லாவிட்டா தேவ கோபத்துக்கு ஏதுவானதா இருக்கும். ஆகவே நீ தேவ மகிமையற்ற எதுவும் செய்யாதே, தெய்வத்துக்கு மகிமை குலைச்சல் உண்டாக்குற எதுவும் செய்யாதே, தேவ நாமத்துக்கு மகிமை குலைச்சல் உண்டாக்காதே, தேவ நாமத்தை மகிமைப்படுத்துகிற அனுபவத்தோடு காணப்படு. தப்ப வேண்டுமானால் அதனால் உனக்கு மகிமை உண்டாகும், மேன்மை உண்டாகும், விசேஷம் உண்டாகும்.
இஸ்ரேல் ஜனங்கள் என்ன அங்கே என்ன செய்தார்கள்? தங்களது மகிமை புல்லத்துங்கிற மாட்டுக்கு ஒப்பாக்கினார்கள். என்ன சம்பவித்தது? தேவகோபத்தினால் என்ன பிறகு சம்பவித்தது? அது தொடர்ந்து பின்னும் பலவிதமான பாவங்களாலும் என்ன ஆனது? உதவா போனார். எவ்வளவு அழிவு, எவ்வளவு நாசம், எவ்வளவு நிர்பந்தம். அந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது நாம் தெரிந்து கொள்ளலாம். வாசிய சமயம் போதாது. அந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது அது என்னென்ன கஷ்டத்தை அடைந்தார்கள். தொடர்ந்து அவர்கள் பல காரியங்களில் ஈடுபட்டார்கள். முதல்ல இதுதான், முதல்ல செய்த இது. தங்கள் மகிமையை புல்லத்திருக்கிற மாட்டுக்கு சாயலுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். வார்ப்பிக்கப்பட்ட கன்று குட்டியை தொழுதார்கள். அதோட பிடித்த அது தொடர்ந்து இந்த மகிமை எல்லாம் போனது. பல பாவங்கள் உட்பட்டார்கள். நாசமா போனார்கள், சிதறுண்டு போனார்கள், அலைந்தார்கள், அழிந்தார்கள், தொலைந்தார்கள். அந்த அதிகாரத்தை அந்த சங்கீதத்தை வாசிக்கும் போது, சங்கீதமாகி அந்த பாட்டை வாசிக்கும் போது அதில் பட்டதான கஷ்டங்களும் நஷ்டங்களும் அதில் நாம் தெளிவாக அறியலாம். நாசமடைந்து போனார்கள், மோசத்துக்குள்ளானார்கள். தொடக்கம் தான் தங்களது மகிமையை இழந்து போனார்கள். தங்களது மகிமையை புல்லத்திருக்கிற மாட்டின் சாயல் ஒப்பாக்கினார்கள். தங்களது மகிமை போனது, எல்லாம் போனது, எல்லாம் போனது, எல்லாம் பறி போனது, எல்லாம் இழந்தார்கள். தேவன் மாத்திரமே மகிமைக்குரியவர். மகிமைப்படுத்தி நாம் ஜீவிப்பது அவசியம். அவர் மகிமையாக நாம் எப்பொழுதும் ஜீவிப்பது அவசியமாகும். வெளிப்படுத்தின விசேஷம் 4 12 வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 4 12. கர்த்தாவே நீர் மகிமையும் கனத்தையும் வல்லமையை பெற்றுக்கொள்ள பாத்திரராக. ஆண்டவர் மாத்திரம் தான் மகிமையும் கனத்தையும் வல்லமையை பெற்றுக்கொள்ள பாத்திரம். அவரை மாத்திரம் தான் நாம் மகிமைப்படுத்தி ஜீவிக்க வேண்டும். அவரை மாத்திரம் கனப்படுத்தி ஜீவிக்க வேண்டும். அட வல்லமையை பெற்று நாம் ஆச்சரியப்பட்டவர்களாக ஜீவிக்க வேண்டும். 5 12 அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் என்றால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்து, நம்முடைய பிதாவாகிய இயேசு கிறிஸ்து. அவர் மாத்திரமே வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரா, ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராக இருக்கிறார் என்று சொன்னார்கள். ஸ்தோத்திரத்தையும் மகிமையையும் கனத்தையும் எல்லாம் பெற்றுக்கொள்ள அவரே பாத்திரர். அவரை துதிக்கப்பட பாத்திரர், அவரை ஸ்தோத்திரிக்கப்பட பாத்திரர், அவரை மகிமைப்படுத்த பாத்திரர், அவரை மேன்மைப்படுத்த பாத்திரர், அவரை கனப்படுத்த பாத்திரர், அவரை உயர்த்தப்பட பாத்திரர். எல்லாவற்றும் பாத்திரமானவர் அவர், தகுதியானவர் அவர். நாம் ஆண்டவரையே மகிமைப்படுத்தி அவரையே தொழுது கொண்டு நாம் ஜீவிக்க வேண்டும். ஆண்டவர் மகிமையாக நாம் ஜீவிக்க வேண்டும். அவரை மகிமைப்படுத்தி ஜீவிப்பது அது நமக்கு மகிமையானதாகும். அவரை தொழுது ஜீவிப்பது நமக்கு மகிமையானதாகும், ஆசீர்வாதமானதாகும். ஆண்டவரையே நாம் மகிமைப்படுத்தி அவரையே நாம் தொழுது கொண்டு ஜீவிப்பது அவசியமாகும். அவரே நாம் ஆராய்ந்து ஜீவிப்பது அவசியமாகும். அவரே நாம் கும்பிட்டு ஜீவிப்பது அவசியமாகும். அவரே நாம் வணங்கி ஜீவிப்பது அவசியமாகும். அவரே நாம் தொழுது ஜீவிப்பது அவசியமாகும். அவரே நாம் நமஸ்கரித்து ஜீவிப்பது அவசியமாகும். அவரே நாம் சேவித்து ஜீவிப்பது அவசியமாகும். மத்தேயு சுவிசேஷம் 4 சொல்லுறது, உன் தேவனாய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக. அப்பொழுது இயேசு அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. யாருக்கு ஆராதனை செய்ய வேண்டும்? யாரை பணிந்து கொள்ள வேண்டும்? யாரை வணங்க வேண்டும்? யாரை நமஸ்கரிக்க வேண்டும்? யாரை தொழுது கொள்ள வேண்டும்? ஆண்டவராகிய இயேசுவை. உன் தேவனாய கர்த்தர் அவர் தான் ஆண்டவராகிய இயேசு. அவரை மாத்திரம் நாம் பணிந்து கொள்ள வேண்டும், பணிந்து கொள்ள வேண்டும். பணிந்து குனிந்து முழங்கால் படியிட்டு தொழுது கொள்ள வேண்டும். சாஷ்டாங்காவை எடுத்து தொழுது கொள்ள வேண்டும். பணிந்தும் குனிந்தும் முழங்கால் படியிட்டும் கைகளை கூப்பியும் சாஷ்டாங்கமாக தரையிலே நெடிதாங்கடையாக விழுந்தும் பணிந்து கொள்ள வேண்டிய அவசியம். ஒரு முறை யோவானு என்ன செய்யன்னு தெரியாது, யாரை கூப்பிடுன்னு தெரியாது, மறந்தான். ஆண்டவனை மாத்திரம்தான் தொட வேண்டும், சேவிக்க வேண்டும் எல்லாம் அவனுக்கு தெரிந்துதான். அந்த வெளிப்படுத்தப்பட்ட அந்த சமயத்தில் அவனுக்கு ஒரு பிரமிப்பினால் என்ன, அந்த தூதனை கும்பிடும்படியாக பாதத்தில் விழுந்தான். அப்ப என்ன சொன்னான்?
என்ன நோக்கி அவன் யோவானை நோக்கி இப்படி செய்யாதபடிக்கு பார், இப்படி நீ செய்யப்படாது, இப்படி நீ செய்யக்கூடாது பார், செய்யவே கூடாது, எச்சரிக்கையாயிரு. இப்படி நீ செய்யாதபடி பார், எச்சரிக்கையாயிரு. உன்னோடும் இயேசு குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரனும் கூட, இயேசு குறித்து சாட்சியிட்டதான உன் சகோதரனும் கூட, நான் ஒரு ஊழியக்காரன் தான். தேவனை தொழுது தேவ தூதர்களும் தேவ ஊழியக்காரர்கள் தான். தேவ தூதர்களும் தேவனுடைய ஊழியக்காரர்கள் தான், அல்ல பணிவிடைக்காரர்கள் தான். அவர்கள் பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார்கள். நாம் இந்த மாம்சத்தில் இருந்து ஆண்டவர் பணிவிடை செய்கிறோம், ஊழியம் செய்கிறோம். நாங்கள் மாம்சத்தில் இருந்து ஆண்டவர் பணிவிடை செய்கிறோம், அவருடைய ஆவியினால் தான் ஊழியம் செய்கிறது. அவர்களோ தேவதூதர்களோ ஆவியாக இருக்கிறார்கள், அவர்கள் பணிவிடை ஆவியாக இருக்கிறார்கள், ஊழியம் செய்கிற ஆவிகளாக இருக்கிறார்கள். Be not command you only very sudden. Give me a command do any bandu spire yalo anyone is not tell you mantu samana. Hallelujah ஸ்தோத்திரம். இருவிதமான ஊழியங்கள் தேவதூதர்களை கொண்டு ஆண்டவர் ஊழியம் செய்கிறார். அவருடைய ஊழிய உலகத்தில் நடக்கிறது. தேவதூதர்களை கொண்டு அவருடைய ஊழியம் நடக்கிறது. அவருடைய ஊழியக்காரர்களை கொண்டு நடக்கிறது. அவருடைய ஊழியக்காரர்கள் இல்லாவிட்டால், மனுஷர் இல்லாவிட்டால் இந்த ஊழியம் நடைமுறையில் வராது. தேவ ஊழியக்காரர்களை கொண்டு ஊழியம் நடக்கத்தான் செய்கிறது. ஆண்டவர் சில காரியங்களை அறிவிக்கிறார், அநேக காரியங்களை ஆண்டவர் தேவதூதர்களை கொண்டு அறிவித்திருக்கிறார், பேசி இருக்கிறார், நடப்பித்திருக்கிறார். அதெல்லாம் உண்மைதான். ஆனாலும் மனுஷர் இல்லாமல் இந்த உலகத்தில் தேவ ஊழியம் நடைபெற கூடாது. அவர்கள் ஊழியக்காரர்களாக இருக்கிறார்கள். தேவடைய அந்த தூதர்களும் ஊழியக்காரர்களாக இருக்கிறார்கள். அப்புறம் தேவ தூதனை கூட தொழுது கொள்ளக்கூடாது, தெய்வத்தை தவிர தேவ தூதனை கூட தொழுது கொள்ளக்கூடாது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்களை என்ன வாசிக்கிறோம்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்கள். பேதுரு கொர்நேலியின் வீட்டில் பிரவேசித்தான். கொர்நேலியு 100 அதிபதி, அவன் ரோமான் புரஜாதியான். ஆண்டவர் பேதுரு விசேஷமான ஒரு தரிசனத்தை அளித்தார். அதன் மூலமாக பேதுரு கொர்நேலியின் வீட்டுக்கு போனான். அவன் வீட்டுக்கு போன போது என்ன சம்பவித்தது? பேதுரு கொர்நேலியின் வீட்டிலே பிரவேசிக்கிற பொழுது கொர்நேலியு அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்தில் விழுந்து பாதத்தில் விழுந்து விட்டான். போனான். அங்கே பாதத்தில் பேதுரு தேவனுடைய ஊழியக்காரன், கர்த்தரே ஊழியக்காரன் பேதுரு, ஆண்டவருடைய சீஷல் ஒருவன் பேதுரு, அவருடைய பாதத்தில் விழுந்து விட்டான். விழுந்து அங்க கும்பிடுகிறான். யாரு? கொர்நேலியு. அவன் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான். பணிந்து கொண்டான் என்றால் தொழுது கொண்டான், கும்பிட்டான். பேதுரு அவனை தூக்கி எடுத்து, பேதுரு உடனே அவனை தூக்கி எடுத்தான். எழுந்திரும், நான் ஒரு மனுஷன் தான் என்றான். நான் ஒரு மனுஷன் தான், நான் மனுஷனாகும் தெய்வத்தை கும்பிட, நான் ஒரு மனுஷனாகும். மனுஷனை கும்பிடப்படாத தெய்வத்தை கும்பிட. தெய்வத்தை கும்பிடாம மனுஷனை கும்பிடுவது தேவனுடைய நாமத்துக்கு மகிமை குலைச்சல் உண்டாக்குவது, தங்களுக்கு மகிமை குலைச்சல் உண்டாக்குவது, தொடப்படுகிறவனுக்கு மகிமை குலைச்சல் உண்டாக்குவது. ஆகவே எல்லா காரியத்திலேயும், பேச்சிலும், நடக்கையிலும், செய்கையிலும், பார்வையிலும், சிந்தனையிலும், எல்லாவற்றிலும் தேவனுடைய மகிமையா ஜீவித்தால் மகிமையான பரலோகராஜ்யம் போகலாம், மகிமையின் ராஜ்யத்தில் பிரவேசிக்கலாம். மகிமையின் மேல் மகிமை அடைந்து அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசித்து அவரோடு கூட ஆளை செய்யலாம். அவருடைய மகிமையின் ராஜ்யத்துக்கு யாவர் ஆயத்தப்படுவது அவசியம். ரட்சிக்கப்பட்ட அவருடைய மகிமை அடைந்த பிள்ளைகளாக யாரும் மாறுவது அவசியம். ரட்சிக்கப்படாத ரட்சிக்கப்பட்டு அவருடைய மகிமை அடைந்த ஜனங்களாக மாறுவது அவசியம். பின்மாற்றம் அடைந்தவர்கள் மீண்டும் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய மகிமை அடைந்து அவருடைய பிள்ளைகளாக மாறுவது அவசியம். எல்லாரும் தேவ மகிமையை பெற்று முடிவிலே ஆண்டவர் பரலோகத்தின் மகிமையை நாம் தரும்படியாக அதற்கான ஆயத்தத்தோடு காணப்படுவது அவசியம். பரலோக ராஜ்யத்தின் மகிமை மகா மகிமை, அதுவும் தேவனுடைய மகிமையை. அங்கு தேவனுடைய மகிமையினால் ஜனங்கள் ஜொலிப்பார்கள். தேவனுடைய மகிமை அங்கே வீசிக்கொண்டே இருக்கும். தேவனுடைய மகிமையினால் ஜனங்கள் ஜொலித்து கொண்டே இருப்பார்கள். தேவனுடைய மகிமையினால் நாம் நிறைக்கப்பட்டு அங்கே வாழ்வோம். தேவனுடைய மகிமை நமக்கு அவசியமானது. தேவனுடைய மகிமையினால் எப்பொழுதும் நிறைந்த அனுபவத்தோடு காணப்படுவது அவசியம். ஒருவராக தேவனுடைய மகிமை எடுத்து போகக்கூடாது, நஷ்டப்படுத்தக்கூடாது. ஆவி ரட்சியப்படுங்கள், பின்மாற்ற உயிர்ப்பியப்படுங்கள். தேவனுடைய மகிமை நிறைக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக ஜீவித்து பிள்ளைகளை பரலோகராஜ்யமாய் பாக்கியத்தை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். கர்த்தர் ஒவ்வொரு சமயத்திலும் பேச வைக்கிறதா வார்த்தைகளை விசுவாசியுங்கள், அனுபவங்களை அடைந்து கொள்ளுங்கள், விளையாட்டுத்தனமாக இராதிருங்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சமயத்திலும் கர்த்தர் பேச இருக்கிற வார்த்தைகளை கருத்தாக கேட்டு தன் ஜீவித்துள்ளதான குற்றங்கள், குறைகள், தப்பிதங்கள் எல்லாம் கண்டுபிடித்து தேவனுடைய மகிமை குலைச்சல் என்னென்ன காரியங்கள் உண்டாக்குறது உண்டோ அவளையெல்லாம் கண்டுபிடித்து அறிக்கை பண்ணி மன்னிப்பை பெற்று
தங்களுக்கு மகிமை குறை உண்டாகின காரியம் என்னென்ன உண்டோ அவையெல்லாம் கண்டுபிடித்து தேவனுக்கும் மகிமை குலைச்சல் உண்டாகின காரியங்களையும் தங்களுக்கு மகிமை குறைவு அல்ல இகழ்ச்சி உண்டாகின காரியங்களையும் இவனா ரட்சிக்கப்பட்டவன் இவளா ரட்சிக்கப்பட்டவன், இவனா விசுவாசி இவளா விசுவாசி, இவனா அவளா என்று சொல்லக்கூடியதான அந்த இகழ்ச்சியான நிலைமையிலிருந்து விடுவிக்கப்பட்டு மகிமை அடைந்து மகிமையின் மேல் மகிமை அடைந்து பரலோகராஜ்யத்தின் மகிமைக்கேற்ற ஆயத்தத்தோடு காணப்படும்படியாக ஜாக்கிரதையார்கள். விதமான காரியங்களாக ஜெபம் போது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதிக்கிறார். செய்கிற தொழில்களை ஆசீர்வதிக்கிறார். நோய்கள் வியாதிகளை நீக்கிறார். பேவிசாசன் கட்டுகள் இருந்தால் நம்ம விடுவிக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்மை பாதுகாத்து வழிநடத்தி பரலோகராஜ்ய பாக்கியை தருகிறார். ஆகவே விசுவாசத்தோடு அவரவர் தங்களை தாழ்த்தி வறுமையாக்கி ஆண்டோட ஆசீர்வாதங்களுக்காக ஜெபனுங்கள். கர்த்தர் உங்களை அளவில்லாததையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபனும் ஸ்தோத்திரம் நடவடிக்கைகளுக்காக ஸ்தோத்திரம். நல்லதாகவே புசிப்பு குடிப்பு மற்றும் எல்லா காரியத்திலும் இந்த ஜனங்கள் எப்பொழுதும் உன் மகிமை உண்டாக காணப்படும்படியாக உன் மகிமையாக ஜீவிக்கும்படியாக நீர் பேச அறிவித்த திருவார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் நடவடிக்கைகளுக்காக ஸ்தோத்திரம். நல்லதாகவே உடைய மகிமைக்கென்று நீர் உடைய ஜனங்களை சிருஷ்டித்தீர், படைத்தீர், உருவாக்கினீர். உடைய ஜனங்கள் உன்னுடைய மகிமைக்கென்றே இந்த உலகத்தில் வாழ இறக்கஞ்சை விட வேண்டிக் கொள்ளும் பிதாவே. உன் மகிமையாய் வாழ மேன்மையாய் உயர்வாய் உம்முடைய நாமத்தின் புகழ்ச்சியாய் வாழ இறக்கஞ்சை விட வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. உண்மையை தொழுது கொண்டு உண்மையை சேவித்து உண்மையை நேசித்து உன் பிரியமாய் இந்த உலகத்திலே ஜீவனம் பண்ண யாவரும் இறக்கஞ்சை விட வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. உண்மையை தொழுகிறவர்களாக, உண்மையை சேவிக்கிறவர்களாக, உண்மையை நேசிக்கிறவர்களாக இந்த மகிமை அடைந்த பிள்ளைகளாக யாவரும் காணப்படுத்த இறக்கஞ்சை விட வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. அருமாறான சகரகரிகளை விட்டு விலகுவதாக, ஆசீர்வாதத்துக்கு அபாத்திரமான காரியங்களை விட்டு விலகுவதாக, இப்படி நாமத்துக்கு மகிமை குலைச்சல் உண்டாக எல்லா காரியத்தை விட்டு விலகுவதாக, தங்களுக்கு மகிமை குலைச்சல் உண்டாக எல்லா காரியத்தையும் விட்டு விலகுவதாக, தேவனுக்கும் தங்களுக்கும் மகிமை குலைச்சல் உண்டாக எல்லா காரியத்தையும் விட்டு விலகி மகிமையான அனுபவத்தோடு பேச்சிலும் செய்கையிலும் கிரியிலும் பார்வையிலும் சிந்தனையிலும் எல்லாவற்றிலும் காணப்படுத்ததா எல்லாரும் இறக்கஞ்சை விட வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. எல்லாரும் மகிமை அடைந்து மகிமையின் மேல் மகிமை அடைந்து நித்திய மகிமைக்கேற்றவர்களாக உம்முடைய நித்திய மகிமை பெற்று நித்திய மகிமையாகிய பரலோகராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள பாக்கியமான பாத்திரமான அனுபவத்தோடு யாவரும் காணப்படுத்ததா இறக்கஞ்சை விட வேண்டிக் கொள்கிறோம். எல்லாரும் சந்தித்தள்ளோம், எல்லாரும் ஆசீர்வதித்தள்ளோம். நல்லதாவே ரட்சியப்பட்டும் பின்மாற்றானது உடனே உயிர்ப்பிக்கப்பட்டு விட மகிமை அடைய உடனே இறக்கம் செய்யணும். ரட்சியப்பட்டும் பரிசுத்தாய் பெறாதவர்கள் பரிசுத்தாய் பெற்று விட மகிமையாய் பிழைக்க இறக்கம் செய்யணும். நோயோடு வியாதியோடு காணப்படுற யாவரை சந்தித்தள்ளும், சுஸ்தமாக்கணும், குணமாக்கிடணும், பேவிசாசன் கட்டிலிருந்து விடுவித்தள்ளும், எல்லா குடும்பங்களும் தங்கியலும் வாசம் பண்ணியலும், குழந்தைகள் சிறிய பெரியவர் எல்லாரையும் ஆசீர்வதித்தலும் காத்தரலும், யார் மேலும் கிருபையார் இறக்கமர் அன்பார் தயவாரும் மேல்பெரிய இயேசு நாமத்தில் ஜெபங்கள் அன்புள்ள பரபிதாவே ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியம் நம்ம நேர்மையில் சமயத்தோடு கூட இருப்பதாக ஆமென்.